லாஸ்ட் எபிசோட் மான்ஸ்டரை நான் கட்டுப்படுத்துகிறேன் ரேமன் சொல்ல வேறு வழியே இல்லைன்னு பரோட்டோ கேட்க அந்த பக்கம் லேடி குவீன் பண்ணதை நான் திரும்பவும் பண்ண போகிறேன், ஆனால் அவங்களுக்கு மெமரி இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்ல இதுக்கு மெமரி இல்லாமல் இந்த மெமரியெல்லாம் காணாமல் போகாமல் வேறு வழி இல்லையா போது சோமா இன்சைட் என் பாடிக்குள்ளே போன அப்புறம் இந்த ஹேர் கிளிப் தான் அதோட பவரை சப்ரஸ் பண்ணோம். அப்போது நீங்கள் வந்து பார்த்தோன்னா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னும் போது அண்ணா என்னென்னா இவங்க சொல்லிட்டு இருக்காங்க நம்ம வேறு ஏதாவது பண்ண முடியாதானே அப்படின்னு சொல்லி கேட்க அந்த பக்கம் பட்டான்னு ஒரு சவுண்டு என்னடான்னு சொல்லி பார்த்தா அவ்வளோதான் என்னோட சீலிங்கை வந்து பார்த்தா அது வந்து பார்த்தோன்னா பிரேக் பண்ண போகுது, நம்ம வந்து பார்த்தா ஏதாவது வேறு ஒரு ஐடியாவை யோசிப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தா கொண்டாமர் சொல்ல சரி பார்த்தோன்னா அந்த சோமா மாஸ்டர் உடச்சி பார்த்தா கடைசியில் வந்து அந்த சீலிங்கையே பார்த்தா உடச்சி தள்ளிக்கிட்டு வெளியே வந்துடும். அவ்வளோதான் நம்ம கோணமாரோட சீலிங்கும் உடஞ்சி போயிடுச்சு. அப்படியே அந்த மாஸ்டர் வெளியே வந்து நிற்க என்னப்பா தம்பி எங்கள் கூட விளையாடணும் ஆசையா வா 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 அப்படின்னு சொல்லி பார்த்தா பரோட்டோ சொல்ல அந்த மாஸ்டர் நேராக போயிட்டு பார்த்தோன்னா நம்ம பரோட்டோ கோணாமரை அட்டாக் பண்ண போவோம். கரெக்டாக வந்து பார்த்தா கோணாமர் ஒரு சம்மனிங்கை போடுவான். என்னடா சம்மனிங்க அப்படின்னு சொல்லி பார்க்க அந்த சைடு மாஸ்டர் போகும். அப்படியே புகையாக கிளம்ப என்னப்பா என்ன நினச்ச எல்லாத்தையும் நானே பண்ணிடலான்னு நினச்சியா டேய் என் சைஸை பார்த்து நீ பேச மாட்டேன் போது டே ஓவராக பேசாத அதை போய் கண்ட்ரோல் பண்ணும்போது என்ன டைப் ஆஃப் சம்மனிங் அனிமல் இது நான் இதை பார்த்ததே இல்லையா அப்படின்னு பரோட்டோ சொல்ல சரி அது வருது பாரு அது மேலே ஃபிசிக்கல் அட்டாக்கும் ஒர்க் ஆகாது, கெஞ்சிச்சும் ஒர்க் ஆகாது, நிஞ்சிச்சும் ஒர்க் ஆகாது, போய் அதை வந்து சமாளி நீ அப்படின்னு சொல்ல டேய் என்னடா நீ பேச்சு மட்டும் பேசி விட்ற சரி ஓகே ஒரு மங்கி வந்து பார்த்தோன்னா நிலாவை தூக்கிட்டு வரும் நீ நம்புற நானும் பார்த்தா முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா சொல்ல டேய் பேசினது போதும் வேலையை காமிடா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம கொண்டாமரை சொல்ல சரி இருறா வரேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லி பார்த்தோன்னா அந்த குரங்கு வந்து ஒரு ஸ்டிக்காக வந்து பார்த்தா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும். அடே இது என்ன டைப் ஆஃப் ஜூட்ஸ்டா அப்படின்னு சொல்லி பார்த்தா நாம யோசிக்க அஞ்சே பார்த்தோன்னா அந்த மான்ஸ்டர் நம்ம பரோட்டோவே போட்டு வாட்டி வதக்கிட்டே இருக்கோம். பரோட்டோ இங்கே எல்லாம் ரெடி அப்படின்னும் போது சரி ஓகே நானும் ரெடி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அந்த சைடு வந்து பார்த்தோன்னா எல்லாத்தையும் வந்து பார்த்தோன்னா ஒட்டி வச்சிருப்பான். என்னடா டைப் ஆஃப் பேப்பர் இது அப்படின்னு சொல்லி யோசிக்க அந்த சைடு வந்து பார்த்தோன்னா நம்ம கோணமரம் அவ்வளோதான் ஸ்டே பேக் பரோட்டோ இப்போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா கோணமரம் குச்சி சுற்றி இருப்பான். என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க அந்த சைடு மான்ஸ்டர் அட்டாக் பண்ணிட்டே இருக்கும். அந்த குச்சி மூலம் வந்து பார்த்தோன்னா ஈஸியாக வந்து பார்த்தோன்னா கோணமரம் அந்த மான்ஸ்டர் அட்டாக் எல்லாம் வந்து பார்த்தோன்னா நான் அப்படியே டேக்கிள் பண்ணிட்டுருக்கேன். சரி ஓகே ரைட்டு மான்ஸ்டர் வந்துருச்சு இதுதான் கரெக்டான நேரம் மங்கி விட்றாதடா டேய் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சீலிங் ஜுட்ஸு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு சீலிங் ஜுட்ஸு போட சுற்றி இருக்கிற அந்த பேப்பரெல்லாம் பார்த்தோன்னா சீலிங் ஜுட்ஸுக்கு யூஸ் பண்ணுற பேப்பரு. ஸோ அப்படியே ஒரு பெரிய மங்கியோட கை வந்து பார்த்தோன்னா அந்த சோமா மான்ஸ்டர் இருக்குல்லையே அதை வந்து பிடிக்க இது ரொம்ப சூப்பராக இருக்குதுண்ணே அப்படின்னு சொல்லி பார்த்தா பரோட்டோவும் பார்த்துட்டு இருப்பான். அந்த சைடு வந்து பார்த்தோன்னா அந்த மான்ஸ்டர் வந்து பார்த்தோன்னா அப்படியே வெளியே வரதுக்காக போராடிட்டு இருக்கும். இந்த சைடு வந்து பார்த்தோன்னா அவ்வளோ பெரிய மான்ஸ்டரோட பவரை நம்ம கோணாமர் மட்டும் அவனோட சக்கராவை யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிருப்பான். அந்த மான்ஸ்டர் விடாமல் வந்து பார்த்தோன்னா போராடிட்டே இருக்கும். வெளியே வருவண்டா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அந்த சைடு வந்து பார்த்தோன்னா இடிச்சிட்டே இருக்க நம்ம கோணாமரோட சக்கரா கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரைன் ஆகிட்டே இருக்கும். நம்ம கோணாமரோட சுத்தமாக வந்து பார்த்தோன்னா அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போக டேய் உன்னோட சக்கரா காலி ஆகிட்டு இருக்கடா அப்படின்னு அந்த குரங்கு சொல்ல டேய் எல்லாம் எனக்கு தெரியுதுடா அப்படின்னு சொல்லியிருப்பான். எனக்கு தெரியுது நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா கோணாமர் சொல்ல அண்ணா உன்னால் முடியும்னு அப்படின்னு பரோட்டா அந்த சைடு வந்து பார்த்தோன்னா நம்ம கோணாமருக்கு சப்போர்ட் பண்ண அந்த சைடு மான்ஸ்டரோட பவர் வேற லெவலில் இருக்கும். ஸோ தனியால் வந்து பார்த்தோன்னா கோணாமரால் அந்த மான்ஸ்டரை வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடிஞ்சிருக்காரு. அந்த மான்ஸ்டர் வந்து அதோட பவர் யூஸ் பண்ணி பிச்சுக்குன்னு வெளியே வர காத்தா அடிச்சு தள்ளும். பரோட்டோ ஒரு பக்கம் பறப்பான் அந்த சைடு வந்து பார்த்தா கோணாமர் ஒரு பக்கம் பறப்பாரு. அந்த குரங்கு வந்து பார்த்தோன்னா அடி வாங்கி மறைஞ்சு போயிருக்கும். அந்த சைடு வந்து பார்த்தோன்னா என்னோட சக்கரா ஃபுல்லாக ட்ரைன் ஆகிடுச்சு அப்படின்னும் போது அந்த சைடு மான்ஸ்டர் அப்படியே புயல் வேகத்தில் வந்து நிற்கும். அவ்வளோதான் என்னால் மூவ் கூட பண்ண முடியல என் சக்கரா ஃபுல்லாகவே காலி ஆகிடுச்சு இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கோணமர் யோசிச்சிருக்கேன். அந்த சைடு பார்த்தோன்னா அந்த சோமா மாஸ்டர் முன்னாடி வந்துட்டே இருக்கும். திடீர்னு வந்து பார்த்தோன்னா நம்ம கோணமர் கண்ணில் வந்து பார்த்தோன்னா ரேமன் வந்து தெரிவாங்க. அப்படியே ரேமன் பொறுமையாக திரும்பிட்டு மிஸ்டர் கோணாமரு நீங்கள் செஞ்ச எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து பார்த்தோன்னா அந்த சோமா மாஸ்டரை பார்த்துருப்பாங்க. இதுக்கு மேலே உன்னால் தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அவங்களோட கையில் வந்து பார்த்தோன்னா அந்த கர்ஸ் மார்க் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த கர்ஸ் மார்க் இல்லையா மொத்த சோமாவே வந்து பார்த்தோன்னா உள்ளே இழுத்துட்டு இருப்பாங்க. இந்த டைம் உன்னை எஸ்கேப் ஆக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா முன்னாடி ரேமன் பண்ணிட்டு இருக்க பின்னாடி வந்து பார்த்தோன்னா கோணாமரோ அப்படியே வந்து பார்த்தோன்னா ஃபீல் பண்ணிருப்பாரு என்னடா மேட்ரு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த ஒரு ஜூட்ஸுவை அவங்க யூஸ் பண்ணாங்கன்னா மொத்த மெமரி லாஸ் ஆகிடும். அப்படியே வந்து பார்த்தோன்னா அன்சி வந்து பார்த்தோன்னா ரேமன் வந்து அப்படியே கண்ட்ரோல் பண்ண பார்க்க அந்த இயர் கிளிப்பும் வந்து பார்த்தோன்னா மின்னும். அப்படியே வந்து பார்த்தோன்னா அந்த மாஸ்டர் வந்து பார்த்தோன்னா ரேமனை வந்து அவரோட கண்ட்ரோல் எடுத்துகிட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம ரேமன் வந்து கஷ்டத்தில் இருப்பாங்க. அந்த சரி கோணமரோ ரேமன் உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்போது நான் கண்டிப்பாக அதை சீல் பண்ணியே தீருவேன் அப்படின்னு சொல்ல அந்த சைடு வந்து பார்த்தா கொம்பு வளர்ந்துட்டு இருக்கோம். மிஸ்டர் கோணாமரோ ப்ளீஸ் இந்த கொம்பை வெட்டுங்க
அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம ரேமன் வந்து கத்திட்டு இருக்க முன்னாடி வந்து பார்த்தோன்னா கோணமார் வந்து நின்றுட்டு இருப்பான். அந்த சரி வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தோன்னா அந்த ரேமனோட பாடி வந்து டேக் ஓவர் பண்ணிட்டுருக்கோம் அந்த சோமா மாஸ்டர். நான் இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம ரேமன் கேட்க, அச்சோ அந்த சோமா மாஸ்டர் வந்து மெமரியை வந்து திருட ஸ்டார்ட் பண்ணிடுச்சு, மெமரியை வந்து சாப்பிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம பரோட்டோ சொல்ல பின்னாடி வந்து கோணமார் நின்றுட்டு இருப்பார். நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம கோணமாரு அவ்வளோதான் சொல்லி முடிஞ்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அப்படியே பொறுமையாக எழுந்து நிற்பார். அடடா போகிற போக்க பார்த்தா ரேமன் சுத்தமாக கோணாமரை மறந்துடுவாங்க போலயே அப்படின்னு நாம யோசிக்க, நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து ரேமன் வந்து எப்படி கோணாமரை காப்பாற்றினாரு, ரேமனுக்கு மெமரி பவர் இருந்ததா இல்லையா அப்படின்றது எல்லாத்தையுமே அடுத்த பார்ட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வழக்கமாக சொல்கிற டைலாக் தான் அடுத்த பார்ட் நம்ம சேனல் தான் இருக்குது, போய் மறக்காமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அந்த குட்டி லைக் அண்ட் ஒரு சப்ஸ்கிரைப் வட்ட நண்பா.